ஹாய், வெல்கம் டு ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து என் மாமியார் தான் செஞ்சுருந்தாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அவங்க செஞ்சதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நானே உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வானொலியில் வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வானொலியில் தனியாவை வறுத்துக்கலாம். இதை வறுத்தெடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கரிஞ்சிராமல் பார்த்து வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா, அப்புறம் பே லீஃப், கல்பாசி, இந்த மூணும் இதில் போட்டு வறுக்கிறாங்க. வரமிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வறுக்க போகிறாங்க. கசகசா, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதை வறுத்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இதையும் வறுப்பாங்க. இதுவும் நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி, இதையும் நல்லா வறுத்தெடுத்து அந்த பிளேட்லேயே போட்டு நல்லா ஆற வச்சுருவாங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ இதில் இருக்கிற வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இதிலேருந்து எடுத்தால் தான் இதை வந்து நல்லா தட்டிக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போடும்போது உங்களுக்கு மிக்ஸி ஜார் ஏதாவது டேமேஜ் ஆகிடலாம். அதனால் இதை மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கலாம். தட்டிட்டு இது கூட போட்டு ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை தேங்காய்க்கு. நம்ம வரமிளகா வறுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்தோம், வேறு எதுக்கும் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருட்களை மட்டும் அரைச்சிக்கலாம். வரமிளகா, தனியா, சீரகம், பெருஞ்சீரகம் அதை மட்டும் நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு இது கூட வந்து இப்போ வந்து தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து காய வச்சுக்கலாம். கடாயில் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அதே காய வச்சோன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கினதும் இது கூட வந்து நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மட்டும் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். பக்கத்தில் வந்து சுடுதண்ணி வந்து காயுது. இந்த சுடுதண்ணி நல்லா கொதிக்கவும் இதில் வந்து சேர்த்துப்போம். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா காஞ்சி வரட்டும். இதை வந்து இப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு
பச்சை வாசனை போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இதில் வந்து நாங்கள் 2 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருந்தோம், அதை வந்து வீடியோவில் சேர்க்க மறந்துட்டேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து சிக்கன்லாம் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இதில் வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். பிழிஞ்சு ஊற்றிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், புதினாவும் சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட இல்லை, அதனால் சேர்க்கல. இப்போது சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.